நம்ம சரியாக ஜட்ஜ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளையை வளர்த்து அதை ஏதோ குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன். ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால கெயின் ஆகுமே தவிர உங்களுக்கு லாஸ் ஆகும். 2 விதமாக கெயின் ஆகும். ஒன்று, இந்த பிஃபோர் மேரேஜுக்கு நம்ம என்ன செய்கிறேன் அப்படின்னா, பிஃபோர் மேரேஜுக்கு நம்ம சொல்கிற முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, தெரியாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணாதீங்க. பையனை தெரியாமல், பையன் வீட்டை தெரியாமல், பொண்ணு தெரியாமல், பொண்ணு வீட்டை தெரியாமல் மேரேஜ் பண்ணாதீங்க. உங்களால் ஏஜென்ட்டை ரீச் பண்ண முடியல, ஏஜென்ட்டுக்கு உங்களுக்கு ஒர்க் கொடுக்க முடியல, மணி ரீசனாக இருக்கலாம், நம்பிக்கை ரீசனாக இருக்கலாம், பய ரீசனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் உங்களை தடுக்குதுன்னா, ஆஃப்டர் மேரேஜில் உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங்லாம் இருக்கும்? கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே டாஸ்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாம் அவங்களோட பெரிய கனவே திடீர்னு டிஸ்ட்ராக்டாக உடையும் போது அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களோட சமநிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்கள சரி பண்ணணும். அண்ட் அதே நேரத்தில் கேஸையும் ரன் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் நடக்கிற இம்பேக்டை அவங்களுக்கு சொல்லும் போது இன்னும் மேற்கொண்டு அவங்க உடைவாங்க. ஸோ அவங்களுக்கு சந்தேகம் தான் இருக்கும். அதை நம்ம ஆதாரப்பூர்வமாக காட்டும் போது ஆல்ரெடி லைட்டாக கிராக் தான் விழுந்துருக்கும் அவங்க இதயத்தில். இதை பார்த்தோன்னே சுற்றில் அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரா, இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. எல்லா வேவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு சூட் ஆகும். பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம். சில பேர் அடமெண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரு 100ல் ஒரு 10 பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களால ஏற்றுக்க முடியாது. அடுத்தவட்ட போயிட்டான்ல, நான் டிவோர்ஸ் போகிறேன். அது டிவோர்ஸ் போகிறேன்றதை அவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஸ்டார்ட் த ஏஜென்ட் அந்த மாதிரி டயத்தில் வரும்போது மோர் தென் எல்லா கேஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம் தலைமையில். அது காணாமல் போச்சா, இது காணாமல் போச்சா, அது பிரச்சனை, இது பிரச்சனை எல்லாம். ஆனால் நான் எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, மணியை ரெக்கவரி பண்ணி கொடுத்தா அந்த மணி காலியாகிற வரையும் தான் அந்த வேல்யூ. ஆனால் லைஃப்பை ரெக்கவரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சேஃபான ஒரு லைஃப். அன்றைக்கி எத்தனை பான் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஞ்சி போனால் ஏதோ ஒரு கதை புக்கில் நடு பக்கத்தில் ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு விசிபிளை பார்த்துருப்பீங்க. வேறு என்ன உங்களால் மாற்றுப்பாளையத்தை பார்த்துருக்க முடியும்? இன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லார் ஃபோன்லேயும் பான் வீடியோ, நீங்களே பார்க்கறதுனாலும் ஆடு. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸும் 20 வயசில் அவனுக்கு தெரிய வேண்டியதை 12-15 வயசுலேயே உள்ள பூர்த்தியாச்சு. அப்போ எல்லாருமே ஓவர் ஆக்டிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஓவர் ஆக்டிங் பர்சன்களை Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. Taste Daily. Taste the Daily. துப்பறியக்கூடிய புலனாய்வு துறையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்கக்கூடிய தீரன் மணி அவர்களை தான் நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? பிஃபோர் மேரேஜ் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே ஒரு சுச்சுவேஷன் சரியாக செட் ஆகாது. லைக் அதாவது வில்லேஜில் ஒரு நல்ல ஃபேமில் இருப்பாங்க, மோர் தென் பீப்புள்ஸ் அவங்களோட ரிலேஷனாக இருப்பாங்க. நம்ம யார்ட்டையும் போய் கொஷின் ரைஸ் பண்ண முடியாது. அப்படி ரைஸ் பண்ணால் உடனே பிடிச்சி வச்சுட்டு நீ யார் அந்த கொஷின் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அண்ட் மோஸ்ட் இன் வெரி பிக் ஃபேமிலி அண்ட் டேக் இன் ஒன் த வில்லா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வில்லாவும் ஒரு பிளாட் அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் கிராஸ் பண்ண முடியாது. இது பிஃபோர் மேரேஜ் நம்ம எப்பயுமே இது கிராஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் மேரேஜில் உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங்லாம் இருக்கும்? ஆஃப்டர் மேரேஜில் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரே ஒரு மெயின் சேலஞ்ச் ஹியூமன் ஹேண்டிலிங் தான். நம்ம கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே டாஸ்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாம் அவங்களோட பெரிய கனவே திடீர்னு டிஸ்ட்ராக்டாக உடையும் போது அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களோட சமநிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்கள சரி பண்ணணும். அண்ட் அதே நேரத்தில் கேஸையும் ரன் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் நடக்கிற இம்பேக்டை அவங்களுக்கு சொல்லும் போது இன்னும் மேற்கொண்டு அவங்க உடைவாங்க. ஸோ அவங்களுக்கு சந்தேகம் தான் இருக்கும். அதை நம்ம ஆதாரப்பூர்வமாக காட்டும் போது ஆல்ரெடி லைட்டாக கிராக் தான் விழுந்துருக்கும் அவங்க இதயத்தில். இதை பார்த்தோன்னே சுற்றில் அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க டேக்கிள் பண்ண வச்சு, இது ஒரு விஷயம் கிடையாது, இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னாலும் வரலாம். சார் எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரா, நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இது நாட் ரெக்கமெண்ட். நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. எல்லா வேவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு சூட் ஆகும். பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம்.
சில பேர் அடமெண்ட்டாக சம்மோன் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரு 100ல் ஒரு 10 பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. அடுத்தவட்ட போயிட்டான்ல, நான் டிவோர்ஸ் போகிறேன். அது டிவோர்ஸ் போகிறேன்றதை அவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட, அந்த பையனோட அப்பா அம்மாட்ட அப்படி சொல்லி எமோஷ்னலாக அவங்க வெடித்து எல்லாத்துட்டையும் சொல்லி இவங்களே ரீயூனியன் ஆகும்னு நினச்சா கூட இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் இவங்க சொன்னாங்கல்ல அவங்களாம் சேர்ந்து ஆக விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ஹேண்டில் பண்ணுறது தான் டாஸ்க் ஆஃப்டர் மேரேஜ். மீதி எல்லாமே அஸ் யூஷுவல் நம்ம ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால மீதி எல்லா டாஸ்க்கையும் நம்ம டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிடுவோம். மேரேஜ் சம்மந்தமாக பிஃபோர் மேரேஜ்லேயே ஆஃப்டர் மேரேஜ்லேயே எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பீங்களே. எனக்கு இந்த கேஸ் தான் எனக்கு பயங்கரமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர்லி ஒரு கேஸ் அப்படின்னா அது எந்த கேஸ், அந்த ஸ்டோரி வேணும். சேலஞ்சிங் மீன்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்டு ரெண்டுமே சொல்லிடுறேன். சேலஞ்சாக பண்ணது இங்கேருந்து வடநாட்டுக்கு போய் உத்தரப்பிரதேஷ் போய் அங்கே கேஸ் பார்த்து அங்கே ஒரு ஃபீமேலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு அஃபேர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அங்கே வடநாட்டில் ஒர்க் பண்ணி லாங்குவேஜ் ப்ராப்ளம், லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தி தெரியும், அண்ட் ஃப்ளூயன்ஸே யாராலையும் பேச முடியாதுல்ல. ஸோ நம்ம டீமுக்கார ஒரு லாங்குவேஜ், நம்மளுக்கார ஒரு லாங்குவேஜ், நம்ம டீம் அங்கே போய் டே பை டே அவங்கள மானிட்டரிங் பண்ணி ஸோ அவங்க ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அங்கேருந்து அவர் அப்ராடில் இருக்கார், அவரை வர வச்சு ஸோ அவங்கள ஃபைனல் பண்ணும்போது ஸோ ஹஸ்பண்டை வர வச்சு அவர் என்ன சொல்கிறாரு, ஹஸ்பண்டு அஃபேர் இருக்கிறத அவருக்கு தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தேவை அந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணணும். நம்ம சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சொன்னோம்ல, அஃபேர் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கட் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சைல்டு இருக்குது. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டா இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு. வீட்டுக்காரங்க வேணான்னு சொல்லிட்டோன்னா பையனும் சேர்த்து போயிடுவான், வேணும்னு சொன்னால் அவரால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் அவர் வர்றாரு. அவரை நம்ம உட்காந்து ஹோல் நைட்டு ஃபுல்லாக அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன், இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மேபி ஒரு ஃபீமேல் டாக்டர் இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு ப்ரெக்னன்சிக்கு உங்கள் ஒய்ஃபை சேர்த்திங்கன்னா மேல் டாக்டர் தான் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக அட்வைஸ் பண்ணி அவரை தேற்றி ஸோ அங்கே போய் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணணும்னா எக்ஸ்பர்ட்டியை நம்ம கட் பண்ணி விடுறது தான். எக்ஸ்பர்ட்டியை கட் பண்ணி விடுறதுக்கு சாலிடான ப்ரூஃப் வேணும். இந்த ப்ரூஃப்காண்டி வெயிட் பண்ணி மோர் தென் ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணி ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டியோட வீட்டில் போய் அவங்க வீட்டில் சொல்லி அதை பிரேக் பண்ணும். இது சாமானியமாக நடக்கலை. அங்கே உள்ள போலீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியன் போலீஸ் இட்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃபார் ஏஜென்ட்டு. ஸோ என்ன காரணத்துக்காண்டி நம்ம வந்திருக்கோம்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே சண்டை கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி சப்போஸ் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னா நீங்கள் இங்கே நேராக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டிலேருந்து வர வச்சு அங்கே எல்லாத்துக்கும் எழுதி ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை இனிமேல் நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ போத்தாஸ் 2 பேருமே இதுக்கு கிளைண்டோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலை, அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அதை எழுதி வாங்கிட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டோம். ஸோ இது நடந்து எப்படி இருக்காங்க அந்த ஃபேமிலி இன்னைக்கு அவங்க 2 பேரும் போகிற செல்ஃபி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓ சூப்பர். சார் அந்த விஷயத்தை பார்க்கும்போது நல்ல வேளை நம்ம தப்பாக எதுவும் கைட் பண்ணலை. இன்கேஸ் நம்ம கைட் பண்ணியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு இப்போ ஒரு கேர்ள் பேபி வேறு பிறந்திருக்கு நினைக்கிறேன். சூப்பர். என்னதான் நம்ம மணி ரிலேட்டடாக பணம் வாங்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஒர்க் இருக்குல்ல, நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும், ஒரு பேரானந்தத்தை தரும்ல. இதுக்கும் மணிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஸ்டார்ட் த ஏஜென்ட் அந்த மாதிரி டயத்தில் வரும்போது மோர் தென் எல்லா கேஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம் தலைமையில். ஓகே, அது காணாமல் போச்சா, இது காணாமல் போச்சா, அது பிரச்சனையா, இது பிரச்சனை எல்லாம் வாங்க. ஆனால் நான் எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன்னா, மணியை ரெக்கவரி பண்ணி கொடுத்தா அந்த மணி காலியாகிற வரையும் தான் அந்த வேலிடிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று. ஆனால் லைஃப்பை ரெக்கவரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சேஃபான ஒரு லைஃப் இருக்கும். இதனால தான் மேரேஜ் சம்மந்தமான கேஸ் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பியூர்லி மேரேஜ் சம்மந்தமானது தான். அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் சம்மந்தமான கேஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த அட்டன் பண்ண ஆல்மோஸ்ட் இந்த கொடைக்கானல் கேஸ் தீரனை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி
அவரோட ஒய்ஃப் வந்து சென்னை டு மதுரை வரதா சொல்கிறாங்க. கூட யாராவது வர்றாங்களா பார்க்கணுன்றது தான் அது அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு. நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோம். ஸோ கூட ஒருத்தர் வர்றாரு, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கூட வர்றாங்க, ஆள் வர்றாங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. இமிடியட் ஃபாலோஅப்ஸ்க்கு அது இப்போ நடந்தது வந்து ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அப்போ இமிடியேட்லி ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணுறோம், அந்த நிற்கிற இடத்துல டிவைஸ் அட்டாச் பண்ணுறோம். அந்த கார் வந்து இவர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்றோம். அவர் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு டிக்கெட் போடுறாரு. அவர் போட்ட டிக்கெட்டு இவரோட ஒய்ஃபோட ஜாயிண்ட் மெயில். ஸோ இம்மிடியேட்டாக அவர் போட்ட உடனே இவரோட ஒய்ஃபுக்கும் அந்த டிக்கெட் பிளிங்க் ஆகுது. மதுரைக்கு டிக்கெட் போட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆன உடனேயும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவன் நேரம் மதுரைக்கு வந்து நம்மளை பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை ரஷ் பண்ணி ரேஷஸ் டிரைவிங் போகிறாங்க. கொடைக்கானல் போகுது. கொடைக்கானலில் போய் அந்த காரை மிஸ் பண்ணுறோம். மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டிவைஸும் அங்கே கொடைக்கானலில் பெருசாக சிக்னல் இல்லாதனால வேலை செய்யாதில்ல. ஸோ சிக்னல் இல்லை. அப்புறம் எல்லா ரெசார்ட்டும் அந்த காரை வச்சு தேடுறோம். ஒரு இடத்துல நம்ம அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறோம். அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் இல்லை. ஸோ அந்த பையன் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, அவரை வந்து பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டில் இவரும் வந்துட்டார். இவரை வச்சு ஆப்போசிட்டில் ஒரு ரெசார்ட்டில் தங்குறோம். இந்த பையன் மேபி நைட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டும் ஆயிடுச்சு, அவங்க வரல. காலையில் செக் அவுட் பண்ணிட்டு அவங்க திருப்பி மதுரைக்கு வந்துட்டாங்க. மதுரைக்கு வந்து அவங்க சென்னைக்கு திருப்பி வந்துட்டார். இவரும் மதுரைக்கு வந்து திருப்பி சென்னைக்கு அந்த ஒரு நைட் என்ன நடந்துச்சுன்னா, அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அன்பிலீவபிள் ட்ரிங்க் குடிச்சிட்டே இருக்கார் அன்றைக்கி நைட்டு கொடைக்கானலில். செம்ம குடி. நானும் சொல்கிறேன், சார் நீங்கள் இவ்வளோ தூரம் குடிச்சிங்கன்னா கான்சியஸாகவே இருக்க மாட்டீங்க அப்படின்றேன். இல்லை சார் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருமே நல்ல பேர். அவரால் அதை டைஜஷன் பண்ணவே முடியல. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், அந்த பையன் வந்தான் கூட இல்லை, ஒன்றும் நடக்கலை அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும். அவருக்கு என்னென்னா ஏதோ இன்டிமேஷன் நடந்திருக்கும் அப்படின்றத அவரால் உணர முடியாமல் செம்ம குடி ஃபிசிக்கலி 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டார். அட்வான்ஸாக ஃபீல் பண்ணிட்டார். அதுதான் உண்மையும் கூட. இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம யாரும் கண்ணில் பார்க்கல. நானும் அவருக்கு அதை பற்றி விரிவாக்கமாக சொல்லலை. ஏன்னா எப்பயுமே அந்த பெயினை வந்து யாராலையும் தாங்கிட முடியாதுன்றது நம்மளாலையும் ஃபீல் பண்ண முடியும். நம்மளும் அந்த பெயினை கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவரை ஃபுல்லாக கேர் பண்ணி காலையில் அவர் போதை தெளிஞ்ச வரையும் நாங்கள் தூங்காமல் உட்காந்து, ஏன்னா அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா போச்சு அப்படின்ற பயத்துலேயே எனக்கு சுத்தமாக தூக்கல. அன்னைக்கு ஹோல் நைட்டு தூங்கவே இல்லை. அண்ட் முதல் நாள் நைட்டு ஏர்லி மார்னிங் ட்ராவலு. அன்னைக்கு ஹோல் நைட்டு தூங்கலை. திருப்பி இவர் வந்து ஒய்ஃபு கிளம்புன உடனே இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் மதுரை ஏர்போர்ட்டில் போய் இவரை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு தான் அப்புறம் போனேன். அப்புறம் நான் ஒரு 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 1 இயர் அவர் கூட டச்சில். அவர் கூப்பிடுவார், தம்பி எப்படி இருக்க, மணி எப்படி இருக்குன்னு அப்படிலாம் பேசுவார். நான் சும்மா சொல்லுவேன், ஆனால் நீங்கள் போய் பேசுங்க, ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் அந்த பொண்ணு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுச்சு. இந்த சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு நான் அப்புறம் ஒர்க்கு பிஸியில் விட்டுட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் போட்டிருந்தேன், அந்த ட்ராவலர் வந்து நீ ஏமாற்றிட்டான், அவனை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா. ஹனிமூன் பேக்கேஜ் போட்டிங்க, ட்ராவலர் ஏமாற்றிட்டான், என்ன ரீமேரேஜ் பண்ணிட்டீங்களானே அப்படின்னு. இல்லை மணி, நான் அவங்க திருப்பி நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஹனிமூன் பேக்கேஜ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு. இதை எப்படி வந்து சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ரைட். அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு இப்போ மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சா. அவர் பேரை வந்து கொடைக்கானல் அசைன்மெண்ட் போட்டு வச்சுருப்பேன். சும்மா சுற்றி விடும்போது அவர் வந்துச்சுன்னா இப்போ வரையும் அவர் டிபி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார். அவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஓகே, நமக்கு சரியான வேலை தான் பார்த்துருக்கோம். அவரை ட்ரிகர் பண்ணி விடலை. ட்ரிகர் பண்ணி விடுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஐயோ இப்படிப்பட்ட கூட எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் போதும், அன்றைக்கே வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கும். நம்ம அவரை சரி கட்டி, இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நடந்துருச்சுன்னு சொல்லி அவரை சரி கட்டி அன்னைக்கு நான் சொன்னேன், அந்த ஹோல் நைட் நான் பேசினது இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்கன்ற நினைக்கும் போது அது வந்து அன்பிலீவபிள். ஸோ இந்த கேஸுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி கேஸுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டாக தான், இந்த கேஸுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு லைஃப்பை வந்து மீட்டு கொடுக்குறது காடு கிரைஸு. ஸோ அந்த காடு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான வேயில், கரெக்டான பாத்தில், கரெக்டான பர்சன்ஸ்க்கு பயன்படுத்துகிறோன்றதுனால தான்
முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து ஃபேமிலி கேஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுறேன். வேறு எந்த கேஸுமே அட்டன் பண்ணுறதே இல்லை. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். இந்த பிஃபோர் மேரேஜுக்கு நம்ம என்ன செய்கிறேன் அப்படின்னா, பிஃபோர் மேரேஜுக்கு நம்ம சொல்கிற முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, தெரியாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணாதீங்க. பையனை தெரியாமல், பையன் வீட்டை தெரியாமல், பொண்ணு தெரியாமல், பொண்ணு வீட்டை தெரியாமல் மேரேஜ் பண்ணாதீங்க. உங்களால் வந்து ஏஜெண்ட்டை ரீச் பண்ண முடியல, ஏஜெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்க முடியல, சம் ரீசன்ஸ் இருக்கலாம். மணி ரீசனாக இருக்கலாம், அண்ட் ஃபெய்த் நம்பிக்கை ரீசனாக இருக்கலாம், ஃபியர் பய ரீசனாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் உங்களை தடுக்குதுன்னா நீங்கள் ஏஜெண்ட்டிட்ட கொடுக்க வேணாம். ஒரு 1 வீக் உங்கள் வேலையை லீவ் போடுங்க. உங்களால் என்ன ரிசர்ச் பண்ண முடியுமோ மாப்பிள்ளை வீட்டில் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். அங்கே ஒரு பக்கத்தில் ரூம் எடுங்க. அங்கே போய் அவங்க குடும்ப வழக்கம் இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணுங்கள். உங்கள் டோட்டல் லைஃபு நீங்கள் யாருக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க லைஃப் செட்டில்ட் ஆகணும்னா அதை செய்யுங்க. இல்லை எனக்கு ஒர்க் பிஸியாக இருக்குது, என்னால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. சிம்பிள் லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, 1950களில் எத்தனை பிரசவம் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கும்? நடந்திருக்காது, சொற்பந்தான். ஏன்னா அப்போ ஹாஸ்பிட்டல் இல்லையான்னா இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் சுகப்பிரசவமாக பார்த்துருப்பாங்க. ஒன்று அவங்க அப்பத்தா, ஆயா, இல்லை அந்த சம்திங் யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தான் பார்ப்பாங்க. அப்போ இறப்பு எண்ணிக்கை எவ்வளோ தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ நியூஸஸ் எல்லாம் இல்லாதனால தெரியாது. என்னென்னலாம் காரணம் சொல்லுவாங்கன்னா, நஞ்சு குடிச்சிருச்சு, தொப்புள் கொடி சுற்றிருச்சு, தாயும் சேர்த்துமே இறந்துருப்பாங்க. ஏன் டெக்னாலஜி இருந்தும் அவங்க பயன்படுத்தலை. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் வீட்டில் பிரசவம் பார்க்க சொல்லுங்கள், சட்டமும் அனுமதிக்காது, பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லா விதமான நவீன கருவிகளும் இங்கே வந்துருச்சு. ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டெக்னாலஜி அடிஷ்னலாகவே இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது. நீங்கள் உள்ள குழந்தை திரும்பி இருக்கா, குப்புற இருக்கா, இதெல்லாம் உடனே பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். சேம் லைக் இதே தான். நீங்கள் இன்னும் நான் 1950 வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, என் மாமா சொன்னார், நான் கல்யாணம் பண்ணேன், நான் நல்லா தான் இருக்க மாட்டேன்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா இப்போ வேறு வழி இல்லை. அன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. அன்றைக்கி எத்தனை பான் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஞ்சி போனால் ஏதோ ஒரு கதை புக்கில் நடு பக்கத்தில் ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு விசிபிளை பார்த்துருப்பீங்க. வேறு என்ன உங்களால் வந்து மாற்றுப்பாலினத்தை பார்த்துருக்க முடியும்? இன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லார் ஃபோன்லேயும் பான் வீடியோஸ், நீங்களே பார்க்கறதுனால ஆடு. ஸோ எல்லா டாபிக்ஸும் நீங்கள் இப்போ மோர் தென் எல்லா டாபிக்ஸுமே வந்து 18+ கண்டென்ட் போட்டால் தான் வியூஸு. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து 20 வயசில் அவனுக்கு தெரிய வேண்டியதை 12-15 வயசுலேயே உள்ள புகுத்தியாச்சு. அப்போ எல்லாருமே வந்து ஓவர் ஆக்டிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஓவர் ஆக்டிங் பர்சன்களை நம்ம சரியாக ஜட்ஜ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளையை வளர்த்து அதை ஏதோ குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன். இந்த ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால கெயின் ஆகுமே தவிர உங்களுக்கு லாஸ் ஆகாது. 2 விதமாக கெயின் ஆகும். ஒன்று, நல்ல குடும்பம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுன்னா சந்தோஷமாக அந்த வாழ்க்கைக்குள்ளே போவீங்க. நல்ல குடும்பம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா கையெடுத்து கும்பிட்டு தப்பிச்சு ஓடிடுவீங்க. இது 2மே உங்களுக்கு ப்ராஃபிட் தானே தவிர இங்கே லாஸே கிடையாது. ஸோ இது முக்கியமான விஷயம். ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ மோர் தென் இயர்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ மந்த்லி வந்து ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப அழகாகவே உங்களுடைய ப்ரொஃபஷனல் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த ஃபீல்டில் நீங்கள் இப்போயும் கொடி கட்டி ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கும், உங்களுடைய இந்த துப்பறிவும் இந்த ஃபீல்டுக்கும். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.